வர்றவங்கெல்லாம் விவேக் சார்னு என்னமோ நான் ஏதோ தியாகராஜ பாகவத பியூ சின்னப்பா கூட நடித்த மாதிரியே ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துட்டாங்க. நான் ஜாலியாக இருந்தேன். ரீசெண்ட் டைமில் நான் ரொம்ப ஜாலியாக ஆக்ட் பண்ண படம் இந்த யங்ஸ்டர்ஸோட பண்ண இந்த ரம் தான். they made me young, more youngest. ஸோ அதுக்கு காரணம் வந்து என் கூட இருந்த அம்ஜத், அர்ஜுன், அப்புறம் சஞ்சிதா ஷெட்டி, எங்கள் நரேன், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் கூட பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு அப்புறம் மியா ஜார்ஜோட எனக்கு வந்து காம்பினேஷன் வைக்கலை. எனக்கு கமிஷனர் ஜார்ஜை தெரிஞ்ச அளவுக்கு கூட மியா ஜார்ஜை தெரியாது. உண்மையிலேயே கமிஷனர் தெரியும், ஏன்னா மரம் நடுறதுக்காக அவர்கிட்ட போய் பார்த்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரு டிஸ்கஷன்லாம் உட்காந்துருக்கேன். ஸோ ஐ நோ கமிஷனர் ஜார்ஜ். எனக்கு ஐஜியை தெரியும், ஆனால் ஐஜிக்கு எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே ப்ரெஸ்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரம் படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒன்று சொல்கிறேன். இது இந்தியா ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரட்டிக் செட்டப்புக்கு வந்து there are 4 pillars. இந்த 4 பில்லரில் தான் வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்குது. அதில் ஃபஸ்ட் பில்லர் இருக்க கவர்மெண்ட், செகண்ட் பில்லர் இஸ் பார்லிமெண்ட், சட்டசபை அண்ட் பாராளுமன்றம். தேர்ட் பில்லர் ஜஸ்டிஸ், high courts and supreme courts. Fourth pillar is a very paramount importance, that is nothing but press, media. இந்த மீடியா இல்லைன்னா எதுக்காக ஜனநாயக நாட்டில் 4th பில்லராக ஜனநாயகத்தின் தூண்கள் 4, அதில் 4வது பில்லராக எதற்காக மீடியாவை வைத்தார்கள் என்றால், இது ஜனநாயகத்தில் அரசாங்கத்தில் என்ன நடக்குது, சட்டத்தில் என்ன நடக்குது, நீதித்துறையில் சட்டத்தில் என்ன நடக்குது, அப்புறம் வந்து பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது, சட்டசபையில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய பவர் பொறுப்பு மீடியா தான். ஸோ அதனால தான் அதை கொண்டு வந்து 4வது தூணாக வச்சாங்க. ஆனால் மீடியாட்ட மட்டும் இப்போ மீடியா இல்லை. பொதுமக்கள் எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஃபோன் யார் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்டலாம் இப்போ மீடியா இருக்குது. இன்றைக்கு காலையில் கூட நீங்கள் பேப்பரில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. ஒரு பாவம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கடலில் வந்து நீச்சல் தெரியாமல் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரவுன் ஆகிட்டு இருக்கத முந்தியெல்லாம் பார்த்தாக்க என்ன செய்வாங்க, டக்குன்னு உள்ளே குதித்து 4 பேர் 10 பேர் பார்த்தானா ஒரு 2 பேராவது தண்ணிக்குள்ளே குதித்து காப்பாற்றலான்னு பார்ப்பான். இப்போ என்னென்னா அவன் குதிச்சானா அவன் ஃபோன் நனைஞ்சிடும். அதனால் என்ன பண்ணிட்டான், அப்படியே விட்டு போனால் பரவாயில்ல, அதை எடுத்து வீடியோ எடுத்திருக்கான். ஸோ தன் ட்ரவுன் ஆகிறான், கஷ்டப்படுறான், அவன் எண்டிங் இஸ் லைஃப்னா அதை வந்து வீடியோ எடுத்து அதை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிற அளவுக்கு இந்த மீடியா மோகம், அந்த ஃபோன், அந்த ஒரு சின்ன பாப்புலாரிட்டி, அந்த பப்ளிசிட்டிக்கு வந்து போயிட்டோம். ஸோ அதை வந்து இந்த மீடியா மூலமாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னாக்க, உயர்ந்த விஷயங்களையே பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுமக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது உயர்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், உயர்ந்த மனிதர்களை பற்றிய நல்ல விஷயங்களை பகிருங்கள். அன்பையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை பகிருங்கள். தவறான விஷயங்களையோ, நாட்டில் ஒரு கலவரத்தையோ ஒரு சர்ச்சையோ கலப்புற விஷயத்தையோ பகிர வேண்டாம். நல்லவற்றை மட்டும் வதந்தியை பரப்ப வேண்டாம். இதை மட்டும் ஒரு அப்பீலாக உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த ரம் படத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நான் ஷார்ட்டில் என்ன பண்ணேன்னா, இப்படி பார்ப்பேன், இல்லாட்டி இப்படி பார்ப்பேன். இது 2 தான் என்னோடய மெயின் ஆக்ஷன். என்னென்னா, ஒரு அசோசியேட் இருந்தார், அவர் பேர் என்ன, சுப்பு அண்ணன். எனக்கும் இடுப்புக்கு தான் இருப்பார். அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா இப்படி பார்த்தாக்கணும், எதுக்கும் டைரக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கன்னா அடுத்தப்பில் இப்படி போயாகணும். இந்த கார்பரேஷனில் பல்பு மாற்றுறதெல்லாம் சாய் விட்டால் ஈஸியாக மாற்றிடுவார். இவ்வளோ உயரமான ஒரு டைரக்டரை நான் இது வரைக்கும் சந்தித்ததே இல்லை. சரி, டைரக்டர் தான் இப்படி இருக்காருன்னா ப்ரொடியூசர் பார்த்தா அவரும் ஹைட்டாக தான் இருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல். அதுவும் நம்ம அம்சத் வந்து டைலாக் பேச ஆரம்பித்தா, அதாவது நான் சொல்கிறேன், இந்த டைலாக் பேச ஆரம்பித்தா ரஜினி சார் ஆரம்பகால படங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபாஸ்ட்டாக பேசியிருப்பார். அது அவராலேயே டப் பண்ணுறது கஷ்டம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைலாக் பேசுவார். இப்போ நான் கூப்பிட்டு சொல்லுவேன், அம்சத் இது அவ்வளவு நீ மறுபடியும் டப்பிங் பண்ணணும், ஒரு நாள் இந்த ஸ்பீடில் நீ ரீபட நீங்கள் வேணால் போக, நான் வரலைங்கிறாராம்.
பண்ணுறது கூட வரல. நீங்கள் வேணால் போங்க, நான் வரலன்றது எப்படி நீ டப் பண்ணுவேன்? அப்புறம் ஃபாஸ்ட்டாகவே பேசி பழகிட்டு சார் இதை பற்றி இப்போ கூட ஃபாஸ்ட்டாக தான் பேசுகிறேன். ஸோ அப்படி சொல்லி 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 அப்புறம் வந்து அவர் கொஞ்சம் அந்த ஸ்பீடை கம்மி பண்ணார். அப்புறம் டப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதே மாதிரி அர்ஜுனும் அதாவது 16 வயது நிலை வரும்பொழுது கமல் சார் ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிந்த பிரபலமான ஒரு நடிகராக வளர்ந்து வந்துட்டார். ஆனால் அவருக்கும் ஒரு சிறந்த கேரக்டர் கிடைக்காம இருந்துச்சு. அது வந்து கீழே வரைக்கும் இறங்குறதுக்கு, வில்லேஜ் வரைக்கும் இறங்கி அடிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் கமல் சாருக்கு தேவைப்பட்டுச்சு. அதை 16 வயது நிலை படம் சப்பானி கேரக்டர் கொடுத்துச்சு. ஆனால் அந்த படத்தில் கூட ரஜினி சார் வந்து அந்த படம் வெளியாகிற வரைக்கும் ஒரு ஆட்டம் பாம் வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி டைம் பாம் செட் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு கேரக்டர் அமைஞ்சுது. ஆனால் அந்த படம் 16 வயதில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பரட்ட 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 பரட்டான்னு ரஜினி சார் பெரிய ஹிட் ஆனார். அப்போ தெரியுது. அதே மாதிரி பாய்ஸ்னு ஒரு படம் நான் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி வர சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. சித்தார்த்தர் ஒருத்தர், பரத்னு ஒருத்தர், மணிகண்டன் ஒருத்தர், தமன்னு ஒருத்தர், சாய், அவன் பேர் ஒரிஜினல் பேர் சாய், ட்ரம்மர். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் தாண்டி பார்க்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு உயரத்தில் இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் மணிகண்டர் மட்டும் இன்னும் ஸ்ட்ரகிள் இருக்கார். அதாவது நல்லா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவரும் மற்ற எல்லாருமே ஒரு பொசிஷனில் போயிட்டாங்க. இப்போ பார்த்தா அதுக்கும் அடுத்த ஒரு தலைமுறையோடு நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா இப்போ நான் சொல்கிறேன், இந்த அர்ஜுனும் இந்த அம்சத்தும் இன்றைக்கி சாதாரணமாக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் மிக உயர்ந்த உயரம் தொடுவார்கள். அது சம்திங் டெல்ஸ் மீ. இது மாதிரி எனக்கு அப்பப்போ தோணும். அதை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம இந்த ஹோட்டலில் இருக்கிறோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி சோழா ஷெரட்டனில் நான் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பேனே, இந்த பக்கம் போனால் சோழாக்கு போகலாமா? போகலாம் சார், அங்கே எனக்கு வேலை இல்லை, நான் இப்படி போகிறேன்ட்டு போவேன். ஆனால் சோழாவில் எனக்கு வேலை இருந்துச்சு. அப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ். அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு சுஹாசினி மணிரத்னம் அவர்கள் தொகுத்து வழங்கினாங்க. அந்த படத்துக்கு பாலச்சந்தர் சார் வந்து கேசட்டை ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒருத்தரை வாங்க சொன்னார். வாங்கினது 2-3 பேர் போனாங்க. நானும் போய் ஒரு கேசட், அப்போல்லாம் கேசட் தான், கேசட் வாங்கினேன். கொடுத்தது ஒரு சின்ன பையன் ஜிப்பா போட்டிருந்தார். யார் சார் இதுன்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன, அந்த ஃப்ளாஷ்பேக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பாலச்சந்தர் சார் என்னை கூப்பிட்டார் வீட்டுக்கு. கூப்பிட்டோடனே அப்போ வந்து 118NEன்னு ஒரு கார் இருக்கும், பிரீமியர் பத்மினிக்கு அடுத்தாப்பில் ஃபியட் போட்டது, ஒரு பெரிய பிஸ்கட் மாதிரி இருக்கும். அந்த காரில் என்ன உட்கார வச்சு இந்த மியூசிக்கை கேள்றான்னு சொல்லி ஒரு கேசட்டை போட்டார். அப்போ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஜிங்கிள் மாதிரி ஒன்று போச்சு. ஜிங் சாக் ஜிங் சாக் ஜிங் சாக் ஜிங் சாக்னு ஒரு ரிதத்தில் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. எப்படி இருக்குடா இந்த பாட்டு அப்படின்னாரு. என்ன சார், நான் வந்து இளையராஜாவுடைய ஃபெனட்டிக் ஃபேன், நான் யாரையும் ஒத்துக்கிறது இல்லை. உடனே நான் சொன்னேன், சார் என்ன சார் இது நர்சரி ரைம் மாதிரி இருக்குது, சிம்பிளாக இருக்கே சார் அப்படின்னேன். சிம்பிளாக இருக்குல்ல? ஆமாம். எல்லாருக்கும் எளிதாக புரியும்ல? ஆமாம். அப்போ இவர் தான்டா நம்ம படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரு பாலச்சந்தர் சார். எவ்வளோ பெரிய அவருக்கு இது பாருங்கள், அவருக்கு புரியுது. ஒரு ரஜினி சாரையே கண்டுபிடிச்சவர், ஒரு கமல் சாரை பட்டை தீட்டியவர். அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து இளையராஜாவுடைய கோலோச்சி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து இவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அந்த டியூனை என்கிட்ட போட்டு காட்டி இது எப்படி இருக்குன்னு கேட்டார்னா, அப்போ அவருடைய விஷன் பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ அந்த கேசட் வாங்கினேன் அவர்கிட்ட இருந்து. வாங்கினது நான், கொடுத்தது திலீப் என்ற ஏஆர் ரஹ்மான். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு பாட்டு கேட்டேன். அந்த கேட்ட உடனே நான் வந்து யாரா இந்த மியூசிக்கை போட்டான்னு தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி, யாருன்னா பார்த்தா உங்கள் பசங்களோட படிக்கிறாரு, அவரோட சீனியர் ஸ்டூடெண்ட்டு, பிஎஸ்பிபி ஸ்டூடெண்ட்டு. அந்த பையனா இப்படி சாங்க போட்டான்ட்டு ஃபோன் பண்ணி பாராட்டி அந்த ஒய்தீஸ் கொலைவெறி பாட்டுக்காக நம்பர் கண்டுபிடிச்சி தேடி நான் பேசிய அன்பு நண்பர் தான் அனிருத் அவர்கள். அப்போ அனிருத் ஒன்று சொன்னார் என்கிட்ட, அதை அவர் மேடையில் பேசும்போது அவரே சொல்லுவார் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் என்னை பாராட்டினீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். அது அவரே சொல்லட்டும். ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் நான் பாலக்காட்டு மாதவன் படம் பண்ணும்போது நான் கேட்டேன், எனக்காக ஒரு பாட்டு பாடித்தர முடியுமான்னு கேட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவருடைய
பீக் கரியரில் அவர் இப்போ இருக்கார். அவர் வந்து கரெக்டாக எங்கே வரணும், எப்போ பாடி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அவருடைய ஸ்டூடியோ கூப்பிட்டுருந்தா நான் போயிருப்பேன். இல்லாட்டி அவர் ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடியோ காட்டியிருந்தாருன்னா அங்கே போய் நான் அவர் பண்ணியிருப்பேன். அவர் நீங்கள் எங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டு ஸ்ரீகாந்த் தேவா ஸ்டூடியோவில் தான் சார் அந்த சாங் வச்சுருக்கணும், நான் அங்கே வரேன்னு சொல்லி கரெக்டாக எங்கெங்கேயோ சுற்றி எங்கே நைட்டு கரெக்டாக 10 o'clock வந்து நைட்டு 12 வரைக்கும் வந்து எனக்கு பாடி கொடுத்துட்டு போனார் அனிருத். எனக்கு அனிருத் வந்து என் மனசுக்கு வந்து ஒரு செல்லம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. எனக்கு என்னமோ சம்திங் இன் ஹிம் அட்ராக்ட்ஸ் மீ வெரி மச். சும்மா ஒன்றும் ஒருத்தன் வந்து யூத்துக்கிட்ட இன்றைக்கி போய் ஒரு ரேஜாக போய் சேர்றதுன்றது சாதாரண விஷயம். அதுவும் தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் ஒருத்தரை வந்து எடுத்து தலையெடுத்து கொண்டாடுறாங்கன்னா அன்லெஸ் அன்டில் தே ஹேவ் த கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ரியல் மெட்டல் டு ப்ரூவ், யாரும் அதை வந்து பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட நான் கூட நினைப்பேன், நமக்கு வந்து ஆர்ஆர்னா ஒரு படத்தோட ஆர்ஆர்னா இப்போ வரைக்கும் டவுன் சவுத் வரைக்கும் எங்கள் படம் யாரை சொல்லுவோம், இசைஞானியை தான் சொல்லுவோம். எத்தனை படங்கள் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இது வரைக்கும் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டு இந்தியன் மியூசிக் கொஞ்சம் பேசலாம்ல நிறுத்து, கேனை டு யூ ஹேவ் டைம் இருக்கா, பேசலாமா? ஒரு மாதிரி டவுட்டாக சொல்கிறீங்களே, ஹாலை காலி பண்ண சொல்கிறாங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஹாலிவுட் மியூசிக் டைரக்டர் தான் ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறாங்க, ஆனால் அது ஒன்றுமே இல்லைங்க. அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு அந்த ஒரு எமோஷனுக்கு அந்த ஒரு தீம் வாசிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அம்மா சென்டிமெண்ட்டுக்கு ஒரு மியூசிக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு மியூசிக்கு, காமெடியன் வந்தால் அதுக்கு ஒரு தனி மியூசிக்கு, அப்புறம் கிளைமாக்ஸ்க்கு ஒரு தனி ஃபீலு, அதுக்கப்புறம் படத்துக்கு மையநாதமாக ஒரு மியூசிக்கு, அதுக்கப்புறம் பாட்டு 5 சிச்சுவேஷன் 6 சிச்சுவேஷன்னா அத்தனை பாட்டு. இத்தனையும் செய்யக்கூடியது இந்தியன் மியூசிக் டைரக்டர்ஸ் தான். அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள மியூசிக் டைரக்டர் போல வெரைட்டி இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்லைங்க. அந்த பெருமை நமக்கு இருக்குது. அதனால் வந்து ஹாலிவுட் நம்ம சொல்ல வேணாம். அவங்களுடைய நம்ம திறமையில் வந்து 10% கூட அவங்க சொல்லிக்கலாம். மேபி தே ஹேவ் த டெக்னாலஜி, மேபி தே ஹேவ் so many instruments, மேபி தே ஹேவ் த பீப்புள், மேபி தே ஹேவ் a large வேர்ல்டு மார்க்கெட், அவ்வளோதான். மற்றபடி டேலண்ட், ஷீர் டேலண்ட், பேஷன், ட்ரைவ், வெறி, அதுனா யாருன்னா அனிருத். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ மியூசிக் ஹிட் ஆகிருக்கும். ஒரு காமெடிக்காக வாசிக்கப்பட்ட ஒரு மியூசிக், நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க, சொல்கிறேன். நான் வந்து இசைஞானி எங்கேயோ வச்சுருக்கேன், பட் வந்து ஆன் பார் வந்து பார்க்கும்போது இன்னும் இந்த பையன் இவ்வளோ நல்லா பண்ணுறாரு அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்கிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன் அப்படி அனிருத். அதான் உண்மை. என்னென்னா ஒரு காமெடிக்காக வாசித்த மியூசிக் இது வரைக்கும் எத்தனையோ மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க இந்தியா ஃபுல்லாகவே. அதில் காமெடிக்காக வாசித்த மியூசிக் வந்து அந்த மியூசிக்கை கேட்டவுடனே உங்களுக்கு அந்த காமெடி ஞாபகம் வர்ற மாதிரி ஒரு ட்ராக் இருக்கா? இந்த மியூசிக் கேட்டோன்னு உங்களுக்கு கவுண்ட் பண்ணி செந்தில் அந்த வாழைப்பழம் இந்த ஜோக்கெல்லாம் ஞாபகம் வருதா இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸு போய் மக்களை சென்றடைந்த இசைஞானி ஆர்ப்பரித்து கொண்டிருந்த அந்த கடலில் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற ஒரு விலை மதிக்க முடியாத டேலண்ட்டுள்ள ஒரு முத்து என்றால் அது நமது அனிருத். இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்டுவீங்க? உண்மையில் சொல்லப்போனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் போட்ட படங்கள்லையுமே அவருடைய சாங்லேயும் சோட போகலை, பிஜிஎம் ஆர்ஆர்லையும் பின்னி எடுத்திருக்கிறாருங்க. ஒரு மாறின்ற ஒரு படத்தை கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு ஃபுல்லாக அதோட ஸ்க்ரீனாக க்ளூ பண்ணி கிரிப் பண்ணி அதை பார்க்க வச்சது அனிருத்தோடைய ஆர்ஆர் தான், அதை மற்றக்கே இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ அவர் வந்து தமிழ்நாடு தாண்டணும், இந்தியாவை தொடணும், இந்தியாவையும் தாண்டி குளோபல் லெவல் போகணும் அனிருத். அதுதான் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் ஒரு பெருமை. ஒரு நமக்கு ஆஸ்கார் டபுள் ஆஸ்காரே வாங்கிட்டு வந்திருக்கோம், பட் அனிருத் இஸ் அ டிஃப்ரெண்ட், வேறு ஒரு செட்டப், வேறு ஒரு ஜெண்டர்னு நான் சொல்வேன். ஸோ அவர் ஹீ கேன் பெர்ஃபார்ம், ஹீ கேன் டான்ஸ், ஹீ கேன் சிங் லைக் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி குளோபல் லெவலில் போகக்கூடிய ஒரு பெரிய டேலண்ட் அனிருத். அதை நம்ம வந்து நம்ம பலத்த கரகோஷத்தோடு அவருக்கு வந்து நம்ம பெப்பப் பண்ணி விடுவோம். மற்றபடி ஆக்சுவலாக இதுதான் என்னோடய முதல் பேய் படம்னு தான் நடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி காஷ்மோரா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து அடுத்தாப்பில் வரப்போகிற இருக்கும். பட் காஷ்மோராவில் கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் என்னோடய ஒர்க் இருந்துச்சு.
செகண்ட் ஹாஃப் வந்து சீரியஸ் ஆகிடுச்சு என் கேரக்டரு. அதையே கொண்டாடுறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க எல்லாருமே, இணையதளமும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஆனால் ரம் வந்ததுன்னா என்னோடய ஹியூமர் வேறு ஒரு ரேஞ்சில் ரசிச்சிருப்பாங்க. த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்திருக்குது. இது ஒரு சென்டர் கேரக்டரை வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கேரக்டர் எனக்கு கொடுத்த விஜய் ரொம்ப தேங்க்ஸ், சாய் ரொம்ப தேங்க்ஸ், கூட நடித்த அம்ஷத், அர்ஜுன், சஞ்சிதா. எனக்கு சஞ்சிதா ஷெட்டின்னு வேகமாக வாயில் வராமல் எதோ சொல்லிவிடுவேன், வராது. திடீர்னு காஞ்சி போன ரொட்டின்றுவேன். அந்த ரைமிங்கில் ஏதாவது வந்தாலும் சொல்லிடுறது, அப்புறம் கேட்டுக்குவேன். ஸோ இன்னும் மியா ஜார்ஜ் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு யூத்தோட படமாக வந்திருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதில் ஒரு இடத்துல ஒரு சாங் முடியும் போது ஒரு சாங் ஒன்று, இப்போ ஒரு சாங் ஆரம்பிச்சிருக்காரு அனிருத். இப்போ மியூசிக் போட்டது இது வரைக்கும் எந்த சாங்கும் அப்படி ஆரம்பிச்சதில்லை. ரிஷி மெயினாக சொல்ல வேண்டியது ரிஷிங்க. நான் அவர் பேரை சொல்ல மறந்துட்டேன். ரிஷி இந்த படத்துலேருந்து வேறு ஒரு லெவல் போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரிஷியோட ஹைட்டு, ரிஷி இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் இல்லையா, அந்த தயக்கமோ அந்த கூச்சமோ கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது, இதில் லைட்டாக இருக்கத்தான் செய்யும். அது வந்து மீடியாக்களுக்கு அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் இன்னும் 1-2 படங்கள் அப்படியே அதை தேர்ந்து அதை தாண்டி வருவார். தென் ஸ்லோலி ஹீல் பிக்கப் டான்ஸ் அண்ட் ஃபைட். ஒரு முழு ஹீரோவாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கூடிய டேலண்ட்டு அவர் பிளட்லேயே இருக்குது. அவங்க கலை குடும்பம் அது. எஸ்வி ரமணன் சார் காலத்துலேருந்து தெரியும் அந்த ஃபேமிலி வந்து அவங்க தே ஆர் இன் டு திஸ், ஸோ தே நோ. ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு இந்த படம் அமையும்னு எனக்கு தோணுது. லக்கியாக அவருக்கு வந்து இந்த கதை மாட்டியிருக்குது, இந்த செட்டப் மாட்டியிருக்குது. வேறு ஏதாவது ஒரு கதையில் போய் மாட்டியிருந்தாருன்னா, ஒரு சோஷியல் சப்ஜெக்டோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு ரொமான்ஸு ஃபுல் லவ்வோ ஏதோ மாட்டியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் எனக்கு தெரியல. பட் வேற இது வந்து கரெக்டாக அது ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணால் போதும், அதுக்குன்னு ரொம்ப மெனக்கிட வேண்டாம். ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணால் போதுன்ற மாதிரி கரெக்டாக லக்கிலி யூ காட் திஸ். ஸோ அதை நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் நிச்சயமாக இந்த படத்துக்கு அப்புறம் ரிஷிகேஷ்க்கு வந்து ரிஷிகேஷ் வரைக்கும் உங்கள் பேரை பேசுவாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சாங் ஒன்று பண்ணோம். அந்த சாங் ஆரம்பிச்சிருக்க ஸ்டைலே இது வரைக்கும் எந்த பாட்டும் அப்படி ஆரம்பிச்சது இல்லை. சபா போதுண்டா சாமின்னு ஆரம்பிக்கும். சாங் ஆரம்பிக்குதே சபா போதுண்டா சாமின்னு உயிரை விட்டுன்னு ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அது யோசிக்கிறாங்க பாருங்கள், இப்போ உள்ள யூத்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு புதுசாக பண்ணலாமான்ட்டு. அந்த சாங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபாஸ்ட் பீட்டு, ஷார்ட்டு சாங், மிக குறைவான நேரத்தில் முடிந்து விடுகிற சாங், ஆனால் மிக விரைவான சாங். ஸோ அந்த சாங் வந்து நாங்கள்லாம் ஆடினோம். என்னையும் முட்டியை கட்டினாங்க, முட்டிக்கு ஜட்டி போட்டு தான் ஆடினேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நீ கேப்னு பேர் அதுக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணோம். அப்போ அந்த சாங் முடியும் போது சாய் வந்து என்கிட்ட, சார் இது வந்து ஏதாவது ஒரு ஸ்டைல் பண்ணுங்கள் சார், இந்த சாங் முடியும் போது ஒரு ஸ்டைல் வேணும் சார் அப்படின்னாரு. போட்டு மண்டையை உடச்சி சரின்னு சொல்லி ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணியிருக்கோம். அதை சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அவங்க. மேபி இந்த சாங் போட்டாங்கன்னா பார்க்கலாம், நீங்கள் எனக்கு தெரியல. மற்றபடி இது வந்து விவேக்னு என்ன சென்டர் பண்ணி பேசினாங்க. விவேக் ஒன்றுமே இல்லை. இது வந்து அவருடைய படம், அவர் அதை கொண்டு போயிருக்க விதம். அவங்க ஆல்ரெடி டெக்னிக்கல் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. பிகாஸ் ஆல்ரெடி விஎஃப்எஸில் ஒர்க் பண்ணதுனால இந்த கிராஃபிக்ஸ் போக்குவரத்தெல்லாம் மிரட்டி எடுத்துருவாங்க. அப்புறம் பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு அனிருத்து தான். என் செல்ல அனிருத்து தான் இதற்கும் ஸ்ட்ரென்த். ஸோ ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் விக்கி, கேமராமேன் விக்கி வரலையா? அவர் எங்கே இருந்தாலும் தெரிவார், ரொம்ப ஒல்லியாக வேறு இருப்பார். நின்னா நிழல் விழாத, அங்கே இருக்கார் விக்கி. வேர் ஆர் யூ? ஓகே, ஏன்னா விக்கி வரவே இல்லை. நீங்கள் யூ ஆர் த ப்ரைம் டெக்னீஷியன், இங்கே நிற்க வேண்டாமா? ஸோ ஆல் ஷுட் சி யூனோ. ஸோ விக்கி கேமராமேன், அப்புறம் கூட நடித்த அனைத்து நண்பர்கள், டெக்னிக்கல் குரூப்பு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் லட்டு ஏடிசி அண்ட் அசோசியேட்ஸ் சார். இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் சூப்பர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இட் வாஸ் லைக் ஒரு பிக்னிக் மாதிரி. இந்த ஷூட் வந்து ஒரு பிக்னிக் மாதிரி, ஒரு ஜாலி எக்ஸ்கர்ஷன் மாதிரி. இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு உள்ளே போனால் படக்குன்னு எந்திரிச்சு நிற்பாங்க. எனக்கு ஒரே கூச்சமாக இருக்கும், ஏன் எந்திரிச்சு நிற்கிறாங்க சாரும்பாங்க, எந்திரிச்சு நிற்பாங்க. அதை முதல்ல சரிப்படுத்தினேன். முதல்ல நம்மலாம் ஒரே ரேஞ்சு தான்டா, பிக்கப்பு ட்ராப்பு எஸ்கேப்பு, இப்படி தான் நானும் வந்தேன், நீங்களும் இப்போ அப்படி தான் இருக்கீங்க, நம்மலாம் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருண் பாலாஜி மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிற்கிறவங்க எல்லாத்தையும் ஒருத்தரையும் போய் பழகி ஜாலியாகி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பேசும்போது என்னுடைய 500 படம் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேங்க. இந்த 500 படத்தில் நான் மறந்த சீன்லாம் ஞாபகப்படுத்தி காமெடி சீனை சொல்லி காட்டுற அந்த 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 இன்வால்மெண்ட் இருக்குது பாருங்கள்,
அதனால தான் இந்த கேரக்டர் எனக்கு நல்லா ஜாலியாக பண்ண முடிஞ்சுது. அத்தனை கிரெடிட்டும் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கும் அசோசியேட் டேரக்டருக்கும் தான் போகணும். ஸோ அதை சொல்லி ஸோ இன்விடேஷனை பத்திரமா வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். நான் சொல்லி வாய்ப்பு கொடுத்தவங்களை அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணிட்டேனா? சொல்ல மாட்டேன். எல்லாரையும் சொல்லிட்டேனா? அது வேறு ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.